ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு என் சமையலறை. இன்றைக்கி நாம் வேஸ்டான ஜென்ஸு சட்டையை வச்சு நாம் 4 ஐடியாஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இது பழைய சட்டை, ரொம்ப பத்தாத சட்டை, நிறையா சட்டை இருந்துச்சு, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இது ஒரு சட்டையை நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, இந்த ஒரு சட்டையை வச்சு நாம் ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போது நாம் இந்த சட்டையோட கை இருக்குல்ல, கைப்பகுதி, அந்த கைப்பகுதியில் கீழே பட்டன் போடுவோம்ல, அந்த பாகத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் டேமேஜான சட்டை தான், அதனால தான் நான் இதை கொடுக்கல. இதை இந்த கைப்பகுதியை நாம் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த சைடு உள்ள கைப்பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது 2 கைப்பக்கத்துலேயும் பட்டன் இருக்கிற பகுதியை வச்சு நேராக நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தைச்சாச்சு. இதை மடக்கி இந்த மாதிரி நாம் இந்த சைடும் நாம் தைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியாக அப்படி வச்சு நீங்கள் தைச்சிக்கோங்க. பட்டன் போடுற மாதிரி இருக்கணும்னா அப்படி தைச்சிக்கோங்க, இல்லை இப்படி வேணாலும் தைச்சிக்கோங்க. இப்போ நான் தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு சின்ன பவுச் மாதிரி இருக்குது. இதில் நாம் ஏடிஎம் கார்டு, மற்ற கார்டுங்க ஏதாவது இருந்துச்சுன்னா, ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை, இந்த மாதிரி நாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். இது காட்டன் அப்படிங்கிறதுனால ரொம்ப சேஃபாக இருக்கும். ரொம்ப நம்ம பேக்கில் வைக்கிறதுக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து நாம் உள்ளே வச்சு நாம் வச்சுக்கலாம். ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் ஐடியாவுக்கு போகலாம். இப்போது நான் கை பக்கம் அந்த இதுலேருந்து நேராக நான் கட் பண்ணிக்கிறேன். நேராக அந்த கை வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். ஜோப்பு இருந்துச்சு, அதையும் நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நேராக கட் பண்ணிவிட்டு 2 சைடு மட்டும் நாம் தைச்சி எடுத்துக்கலாம். 4 பக்கம் தைக்கணும், ஆனால் 2 பக்கம் தைச்சி இருக்குது, அதனால் நம்ம 2 பக்கம் தைச்சி எடுத்துக்கலாம். பட்டன் பகுதியை மட்டும் நம்ம விட்டுருவோம். இப்போது இதில் என்ன வைக்க போகிறோம்னாக்கா, இப்போ நான் தைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் என்ன வைக்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற போர்வை, பெட்ஷீட்டு, அப்புறம் சல்லா, இந்த மாதிரி நாம் இது உள்ளர வச்சு நாம் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். நம்ம சல்லாலாம் துவைச்சி போட்டுட்டு எங்கேயாவது கிடக்கும், அதை இந்த மாதிரி நாம் எல்லா சல்லாவையும் சேர்த்து இந்த மாதிரி நாம் இது உள்ளர வச்சு நாம் வச்சுட்டாக்கா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நாம் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போர்வையும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பெட்ஷீட்டு இந்த மாதிரி இது உள்ளர நல்லா மடித்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா தலைவாணி மாதிரி கூட நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஐடியா. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி சல்லாலாம் நம்ம துவைச்சி காய வச்சு எங்கேயாவது மறந்துட்டு வச்சுருவோம். நிறையா சல்லா இருக்கும். அதை இந்த மாதிரி நாம் எடுத்து இந்த மாதிரி நாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டாக்க நமக்கு எப்போ தேவையோ அப்போதைக்கு எடுத்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பட்டன் போட்டு நாம் வச்சுக்கலாம்.
இது நம்ம சட்டையில் தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோங்கிறது யாருக்கும் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேர்ட் ஐடியாவுக்கு போகலாம். இது ரொம்ப சூப்பரான தேர்ட் ஐடியா. இது நான் காலர் பக்கத்தை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காலரை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் எங்கே பணம் வச்சாலும் நம்ம பிள்ளைங்களோ நம்ம ஹஸ்பண்டோ தேடி எடுத்துருவாங்க. ஆனால் அப்படி யாரும் தேடி எடுக்க முடியாத அளவுக்கு நாம் இதை தச்சு நம்மளோட காசை இது உள்ளர வச்சுக்கலாம். இதுவும் ஒரு பவுச் மாதிரி தான். இதை யாருமே இது உள்ளர காசு இருக்குது, ஏதாவது பொருள் இருக்குதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் இதில் காசு இருக்கிறது. இப்போ நான் காலரை கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நான் தச்சு எடுத்துக்கிறேன். பட்டன் உள்ள பக்கத்தை மட்டும் விட்டுருவோம். இப்போ இதை தச்சுட்டு அந்த சைடும் தச்சு எடுத்துகிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பட்டன் பக்கம் உள்ளதை மட்டும் விட்டுட்டு நாம் அந்த சைடு தச்சு எடுத்துக்கலாம். ஏன் இந்த பட்டன் பக்கம் விட்டுட்டோம்னாக்கா அது உள்ளர காசு, சாக்லேட்டு இந்த மாதிரி போட்டு நாம் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அந்த மாதிரி சில்லற காசு, பணம் இந்த மாதிரி போட்டு நாம் எங்கே வச்சாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் எப்போதும் 2 சாக்லேட் போட்டு வச்சுருப்பேன். அதையும் நான் இது உள்ளரே போட்டு வச்சுக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம பட்டன் போட்டு இதை நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இதில் பணம் இருக்குது, சாக்லேட் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இது நாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், யாரும் எடுக்க மாட்டாங்க. கடுகு டப்பா இந்த மாதிரி டப்பாலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாம் செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஐடியா நம்பர் 4 என்னன்னு பார்ப்போம். இது நாம் அந்த சட்டையில் பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். முதுகு பக்கம் அதை கட் பண்ணி நாம் ஒரு ஹேர் பேண்டாக தான் மாற்ற போகிறோம். இது ஹேர் பேண்டுக்கு உள்ள போ மேலே இருக்கிற ஒரு போ தான் நாம் செய்ய போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாம் இந்த மாதிரி வேஸ்ட்டான துணியில் நாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். வேஸ்ட்டான துணியில் தான் செஞ்சோமான்னு யாருக்கும் டவுட்டே வராது. இப்போது நாம் இதை கட் பண்ணிக்கலாம் நேராக. இப்போது நேராக கட் பண்ணிவிட்டு நாம் விரித்து அதை 2ஆக மடக்கிக்கலாம். இதில் நம்ம தைக்க போகிறது கிடையாது, சும்மா ஊசி நூலில் மட்டும் ஒரு 2 ஸ்டிச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மடக்கியாச்சு. இந்த மாதிரி நம்ம மடக்கி வச்சுட்டு இதை நான் ஒரு பேண்ட் போட்டு நான் இப்போ வச்சுக்கிறேன். ஊசி நூலை கோத்துட்டு தைச்சிக்கலாம். இப்போது ஊசி நூலை கோத்து நாம் இதை அழகாக சுருக்கமாக நம்ம தைச்சிக்குவோம். இப்போது ஊசி நூலில் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாம் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு அந்த நூல்லையே நல்லா ஒரு 4 தடவை நல்லா சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நாம் முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சு ஊசி நூல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த துணியே நீங்கள் எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதை ரவுண்டாக இது பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போது நான் ஹெவி பாண்ட் வச்சு ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதே போல் ஒரு பேண்டு ரப்பர் பேண்டையும் எடுத்து நான் ஒட்டியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் காய விட்டு நாம் தலையில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.